ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்திலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாப் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலர் அப்டேட்ஸ் நம்மளோட டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ரெகுலராக அப்டேட் செய்யப்படுகிறது. ஸோ மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, அதாவது மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்திலிருந்தே வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமங்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி குழுமம். இதுக்கான தலைமை ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் தான் இதுக்கான தலைமை அலுவலகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 8 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிசர்ச் அசோசியேட் சித்தாவுக்கு 10 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் சித்தா மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் ரிஜிஸ்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் சித்தாவில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 40 வயதுக்குள்ளே உள்ளவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 47,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான போஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், அதாவது எங்கே வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சென்னை தாம்பரத்தில் வேலை இருக்கும், அப்படி இல்லைன்னா புதுச்சேரியில் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ தமிழுக்கு ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி தமிழில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்தளவுக்கு 35,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும். அடுத்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ இங்கிலீஷுக்கு 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 தான். இதுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தளவுக்கு 35,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ஹிந்திக்கு 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிந்தியில் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏஜ் லிமிட் 35ன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தளவுக்கு இதுக்கும் 35,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேலையும் சென்னை தாம்பரத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு மைக்ரோபயாலஜியில் ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் மைக்ரோபயாலஜி ஆர் அப்ளைடு மைக்ரோபயாலஜி, கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி ஆர் மெடிக்கல் மைக்ரோபயாலஜியில் எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 31,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 8 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எசென்சியல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் ரைட்டிங் எபிலிட்டி இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்டில் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் டைப்பிங் ஸ்கில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 20,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேலை எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் இருக்கும், அப்படி இல்லைன்னா புதுச்சேரியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, போஸ்டலில் தான் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும்.
இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 22. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதாவது அனெக்சர் 1 வந்து ரிசர்ச் அசோசியேட்டுக்கு சித்தாவுக்குள்ள அப்ளிகேஷன், அனெக்சர் 2 வந்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்குள்ள வேகன்சி அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. அனெக்சர் 3 வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட ரெலவென்ட் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, விடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் நேமை வந்து உங்களோட என்வலப்பில், அதாவது நீங்கள் அனுப்புகிற அப்ளிகேஷன் ஃபார்மோட கவரில் வந்து நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களோட சர்டிஃபிகேட், உங்களோட அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணிவிட்டு எலிஜிபிள் கேண்டிடேட்டை வந்து இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு உங்களோட சொந்த செலவில் தான் வரணும். இன்டர்வியூக்கு வரும்போது நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் கவுன்சிலோட வெப்சைட் வந்து நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அப்டேட்டாக இருந்தாலும் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து 10th ஆர் 12th சர்டிஃபிகேட் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் டாக்குமெண்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஏஜ் ப்ரூஃபுக்கு நீங்கள் வந்து 10th ஆர் 12th சர்டிஃபிகேட் தான் சப்மிட் பண்ணணும். அடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டு, அடுத்து வந்து காப்பி ஆஃப் என்ரோல்மெண்ட் இன் த சென்ட்ரல் ஸ்டேட் ரிஜிஸ்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் சித்தாவில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுக்கான சர்டிஃபிகேட் காப்பியையும் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்து வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்பணும். அதே போல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து பர்சனல் இன்டர்வியூக்கு வரும்போது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். அனெக்சர் 1 வந்து ரிசர்ச் அசோசியேட் சித்தாவுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்டலில் அனுப்பணும். அடுத்து அனெக்சர் 2 இதுதான் பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அண்ட் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுலேயும் நீங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்டலில் அனுப்பணும். அடுத்து இது வந்து அனெக்சர் 3, இதுக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்டலில் அனுப்பணும். ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் அந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 22. ஸோ ஜூலை 22க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.